பனகல் பார்க் மெட்ரோ நிலையம் சென்னையிலேயே இரண்டாவது பெரிய மெட்ரோ ரயில் நிலையமாக பிரம்மாண்டமாக தயாராகி வருகிறது. தரையில் இருந்து 20 மீட்டர் ஆழத்திலும் பூமிக்கு அடியில் 320 மீட்டர் நீளத்திற்கும் கட்டப்பட்டு வரும் இந்த மெட்ரோ ரயில் நிலையம் சுரங்க வணிக வளாகத்துடன் 5000 பேர் பயன்படுத்தும் வகையில் அமைகிறது. அதிக நுழைவாயில்கள் மற்றும் வெளியேறும் வழிகள் இங்கு அமைக்கப்பட உள்ளன. பனகல் பார்க் பகுதியில் எடுக்கப்பட்ட ராட்சித மரங்கள் மீண்டும் அதே இடத்தில் நிறுவும் வகையில் ரயில் நிலையம் கட்டப்பட்டு வருவதாக கூறப்பட்டுள்ளது. சென்னை பேரூரில் அமைக்கப்பட்டுள்ள கடல் நீரை குடிநீராக்கும் நிலையத்தின் கட்டுமான பணிகளை சென்னை குடிநீர் மேலாண்மை இயக்குநர் வினய் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். இந்த திட்டத்திற்காக இந்த நிலையத்தில் இருந்து பேரூர் வரை 59 கிலோமீட்டர் நீளத்திற்கு குடிநீர் குழாய் பதிக்கப்படுகிறது. மேலும் இந்த திட்டத்தின் மூலம் பெருநகர சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகள், தாம்பரம் மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகள் மற்றும் பெருநகர சென்னை மாநகராட்சிக்கு அருகாமையில் உள்ள 20 ஊராட்சி பகுதிகளில் உள்ள 22,67,000 பொதுமக்கள் பயன்பெறுவார்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை கண்ணகி நகர் சுனாமி குடியிருப்பு அருகே கழுத்தறுபட்ட நிலையில் ஆண் சடலமாக மீட்கப்பட்டுள்ள நிலையில் இது கொலையா தற்கொலையா என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். போலீஸ் விசாரணையில் உயிரிழந்து கிடப்ப நம்ம படிச்ச படிப்பு என்னைக்குமே வீண் போகாது. இங்க ஒருத்தர் வீட்லயே ஹோம் டியூஷன் நடத்தி மாசம் 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறார். எப்படின்னு தெரிஞ்சுக்க ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. அவர் திருமணமாகி கடந்த 1.5 ஆண்டுகளாக மனைவியை பிரிந்து அதே பகுதியில் பெற்றோருடன் வாழ்ந்து வரும் ரவிக்குமார் என்பது தெரிய வந்துள்ளது. மேலும் சடலம் அருகே குவார்ட்டர் பாட்டில் ஒன்று ரத்தத்துடன் கிடப்பதையும் போலீசார் கண்டெடுத்துள்ளனர். குட்கா முறைகேடு வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு கூடுதல் குற்றப்பத்திரிகை நகலை எம்பி எம்எல்ஏக்கள் மீதான வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றம் வழங்கியது. தமிழகத்தில் தடையை மீறி குட்கா பொருட்கள் விற்றதாக சிபிஐ வழக்கு பதிவு செய்தது. அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் PV ரமணா, C விஜயபாஸ்கர் உட்பட 26 பேருக்கு எதிரான இந்த வழக்கு விசாரணையின் போது விசாரணைக்கு ஆஜராகி இருந்த 14 பேருக்கு கூடுதல் குற்றப்பத்திரிகை நகல்கள் வழங்கப்பட்டன. இதில் ஆஜராகாதவர்கள் அடுத்த விசாரணைக்குள் கூடுதல் குற்றப்பத்திரிகை நகல்களை பெற்றுக் கொள்ளலாம் என தெரிவித்த நீதிபதி விசாரணையை மார்ச் 10ஆம் தேதிக்கு தள்ளி வைத்தார். சென்னை அண்ணா நகரில் சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கை விசாரிக்கும் சிறப்பு புலன் விசாரணை குழுவை மாற்றியமைத்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான வழக்கு விசாரணைக்கு வந்த நிலையில் குழுவில் உள்ள இணை ஆணையர் சரோஜ்குமார் தாக்கூர் மத்திய பணிக்கு மாற்றப்பட்டு உள்ளதாகவும், துணை ஆணையர்கள் ஐமான் ஜமால், பிருந்தா ஆகியோர் அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வழக்கை விசாரிப்பதாகவும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து சட்டம் ஒழுங்கு துணை ஆணையர் பக்கெர்லா சிபஸ் கல்யாண் தலைமையில் சைபர் கிரைம் ஆய்வாளர்கள் சாந்தி தேவி மற்றும் பிரவீன்குமாரை விசாரணை குழுவாக நியமித்து நீதிபதிகள் உத்தரவிட்டனர். தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி அருகே சர்க்கரை ஆலையில் இருந்து கழிவுநீர் வெளியேறியது தொடர்பாக தந்தி டிவி செய்தி வெளியிட்ட நிலையில் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆய்வு நடத்தியுள்ளனர். பாப்பிரெட்டிப்பட்டி அருகே கோபாலபுரத்தில் உள்ள கூட்டுறவு சர்க்கரை ஆலையின் கழிவுநீர் அருகே உள்ள 200 ஏக்கர் விவசாய நிலங்களில் வெளியேறியது. இதனால் கிணறுகளில் உள்ள மீன்கள் இறந்தன. கழிவுநீரை குடித்த பசுமாடு ஒன்றும் உயிரிழந்தது. தந்தி டிவி செய்தி வெளியிட்டதை தொடர்ந்து கழிவுநீர் வெளியேறுவதை தடுக்கும் பணி நடைபெற்று வருகிறது. அங்கு சென்ற அரூர் சட்டமன்ற உறுப்பினர் சம்பத்குமார், பாப்பிரெட்டிப்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் கோவிந்தசாமி ஆகியோர் பணிகளை ஆய்வு செய்தனர். மாமல்லபுரத்தில் கள்ளக்காதலியை கொலை செய்துவிட்டு தற்கொலை செய்ததாக நாடகமாடிய நபர் கைது செய்யப்பட்டார். செங்கல்பட்டு மாவட்டத்தைச் சேர்ந்த சங்கீதா என்ற பெண் கணவர் 2 குழந்தைகளை விட்டு பிரிந்து வாழும் நிலையில் திருமணமான ஜெயராஜ் என்ற இளைஞருடன் தகாத உறவில் இருந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் மாமல்லபுரத்தில் உள்ள விடுதியில் சங்கீதா தூக்கிட்டு தற்கொலை செய்ததாக போலீசாரிடம் ஜெயராஜ் புகார் அளித்துள்ளார். ஆனால் பிரேத பரிசோதனையில் சங்கீதா கழுத்தை இறுக்கி கொல்லப்பட்டது தெரியவரவே போலீசாரின் விசாரணையில் ஜெயராஜ் குற்றத்தை ஒப்புக்கொண்டார். இதையடுத்து தற்கொலை வழக்கை கொலை வழக்காக மாற்றி ஜெயராஜை போலீசார் கைது செய்தனர்.